அவங்க தங்கம் கொடுக்க மாட்டாங்க, நான் தங்கமும் கொடுப்பேன். பவுனு விற்கிற விலைக்கு தங்கம் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்புறம் அப்போ எங்கேருந்து வரும் இந்த பணம்லாம்? கேட்டால் 30% பட்ஜெட்டில் கமிஷன் அடிக்கிறாங்க. ஏங்க 30% தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை அப்படியெல்லாம் செலவு பண்ண முடியாதுங்க. அதுக்கு ஆடிட்டுன்னு இருக்குது, அதுக்கு வந்து 1008 விஷயம் இருக்குது. இது வந்து லாலா மிட்டாய் கடை கிடையாது. நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எடுத்து அப்படியே செலவு பண்ணிக்கிறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பேசணும் அரசியல்வாதிகள் எல்லாருமே. உண்மையிலே புதுசாக வர்றவங்க ஏன் நான் திரும்ப திரும்ப அங்கே வரேன்னா, இளைஞர்கள் நிறைய பேர் அவர் பின்னால் போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த புரிதல்லாம் கிடையாது. அவங்கள இவங்க தான் வழி நடத்தணும். இல்லை காசு சார் சொன்ன பாயிண்ட் இன்னொன்று, காசு வாங்கிக்கிங்க கொடுத்தா, ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்கங்கிறாருல, யாரை கரப்ட் ஆக்குறாரு விஜய் அவர்கள்? மக்களை கரப்ட் ஆகிட்டு இவங்க வந்து புனிதர் பட்டம் வாங்கிக்கிறாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, ஆனால் காசு அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. அப்போ உண்மையிலே நியாயமாக இருந்தால் விஜய் அவர்களும் தாவேக்காவர் இருக்கவங்களும் என்ன சொல்லணும்? காசு வாங்காமல் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் ஏன் இதை ரொம்ப காட்டமாக சொல்கிறேன்னா, 2023 முதல் முறையாக தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் விஜய் அவர்கள் மாவட்ட வாரியாக மாணவர்களை சந்திக்கும் போது முதல்ல அவர் சொன்னது வந்து ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, நீங்களும் போடக்கூடாது, உங்க அப்பா அம்மாக்கும் சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்ன விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஏன் மாத்தி பேசுறாரு? போன வாரம் இது இந்த வாரம் அது வேற வாய். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.